எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு குழந்தை வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் இன்னும் சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நானும் பம்மி இப்போ உள்ளே வந்துட்டோம். எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. பம்மி தான் செலக்ட் பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு இனி ஒரு புது vlog. இன்னைக்கு இந்த vlog ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு vlog நம்ம ஷூட் பண்ணி இன்னைக்கு இந்த vlogல பல விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன எனக்கு தெரியாது, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லி தெரியாது, என்னென்ன சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஸோ நான் இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சேன். இன்னைக்கு நான் தான் போய் காஃபியோ இல்லைனா பூஸ்டோ போடலாம் அப்படின்னு சொல்லி, பூஸ்ட் இல்ல போன்விட்டா போடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. நேற்று நைட்டு நான் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் தான் நாளைக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வேற வேலை இல்லை, வீட்டுல எல்லாருமே உட்காந்து என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாத மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா லாக்டவுனுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு சரியா தெரியல. நேத்து இன்டர்நெட்ல லீக் ஆன டேட்டா, நான் இதை பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 28 29 என்ன டேட் கூட எனக்கு ஞாபகம் இல்ல போனீங்க. ஜூன் 29ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நீங்க வெள்ளிக்கிழமையோ இல்ல ஞாயிற்றுக்கிழமையோ பாப்பீங்க. என்ன 2ஆம் தேதியோ இல்ல 4ஆம் தேதியோ பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம முதல்ல போயிட்டு பூஸ்டோ போன்விட்டாவோ போடலாம். எனக்கே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பமி மேடம் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. பமி உள்ள இன்னும் தூங்கிட்டு இருக்கா. நம்ம பூஸ்டோ போன்விட்டா எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நான் தூங்குவேன், அவ எனக்கு கொண்டு வந்து கொடுப்பா. சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். குடிச்சிட்டு நம்மளோட டேவை ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓகே, எவ்வளோ பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பால் இந்த மாதிரி போட்டு வைங்கன்னு சொல்லி தெரியாது. எப்படின்னா இந்த மாதிரி டப்பாக்குள்ள பேக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பேக்கெட் எப்படியே இருந்துக்கும். ஸோ நம்ம இப்படி எடுத்து இப்படி மட்டும் போட்டுக்கிட்டா போதும். ஸோ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் இல்லை 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பால் ஊற்றிட்டு பாலை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை வந்துட்டு சூடு ஏற்ற போகிறோம். நான் போன்விட்டா சூஸ் பண்ணதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா போன்விட்டா, அதுக்கப்புறம் வேற என்ன காஃபி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா டீ வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டீ தூள்லாம் போட்டு காய வச்சுட்டு இருக்கணும். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு புது பழக்கம் உருவாயிருக்கு. என்னன்னா காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது. ஸோ ஏதோ இந்த மாதிரி ஆப்பிளோ மாதுளம்பழம். ஸோ இப்போ நம்ம அதை தான் கட் பண்ண போகிறோம். டெய்லி பம்மி எனக்கு கொண்டு வந்து கொடுப்பா. இப்போ நம்ம இதை கட் பண்ணுவோம். ஆப்பிளை கழுவி எடுத்தாச்சு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளை மட்டும் தோல் உரிச்சு கம்பல்சரி சாப்பிடணும். ஆக்சுவலாக தோல் உரிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் வேற வழி இல்லை. இப்போ வர ஆப்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தோல் உளிச்சு தான் சாப்பிடணும். எனக்கு ஒழுக்கமாக தோல்லாம் உளிக்க வராது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேயர் ஆப்பிளும் சேர்ந்து இது கூட வந்துட்டு இருக்கு. தோலை மட்டும் பிரிச்சு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. இது பக்கத்தில் வரும்போது ஒரே சந்தோஷமா இருக்கும். படம் எப்படியோ முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எக்ஸாம் எழுதி முடிச்ச மாதிரி. ஒரு வழியா ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. ரொம்ப கஷ்டமான வேலை முடிஞ்சு. அடுத்தது அதை விட கஷ்டமான வேலை இதை உரிக்கிறது தான். இதை பண்ணிடுவோம். இப்படி வெட்டணுமா இல்லை இப்படி வெட்டணுமான்னு தெரியல. எப்படியோ வெட்டுவாங்க, இப்படியே வெட்டுவோம். இப்போ நாம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பேக்கெட்டில் நட்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே போட போகிறோம். போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் அது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம பிக் பஸார் போனப்போ வாங்கிட்டு வந்தது. நான் வாங்கலை, பம்மி எடுத்திருக்கா, எனக்கும் தெரியல. அவ்வளோதான். இதை ஒரு கலக்கி விட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இதை அப்படியே ஸ்பூனில் எடுத்து இப்போ சாப்பிட்லாம். வெயிட் பண்ணலாம் கொஞ்சம். ஏன்னா நம்ம பால் அங்கே வந்துட்டு ஆல்ரெடி காஞ்சிருச்சு. போன்விட்டா எடுத்து போடுவோம். என்னடா பூஸ்ட் டப்பாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. நாங்கள் பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். அது கடைசியாக பூஸ்ட் டப்பா ஒன்று வீட்டில் இருந்துச்சு, அதில் போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ பேர் சின்ன வயசில் போன்விட்டா எடுத்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. அம்மாவுக்கு தெரியாமல் நான்லாம் நிறைய எடுத்து சாப்பிட்ருக்கேன் போன்விட்டா பூஸ்ட் எல்லாம். அந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போதும்னு நினைக்கிறேன். போதும் எனக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ பால் ஊற்றலாம். ஓவர் தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்கும் பாலில். நீ பம்மி குடிச்சு பார்த்தா தெரியும். ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம். அப்படியே கிளம்பலாம். தேங்க்யூ. ஃப்ரூட்ஸும் ரெடி. நம்ம அப்படியே இது சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு பால். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. நிறைய பேர் இப்போ கேட்பீங்க, என்ன ப்ரோ பல்லே விளக்காம சாப்பிட்றீங்க, பல்லே விளக்கலையே, பம்மியக்கெல்லாம் பல்லே விளக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பல்ல விளக்குறதெல்லாம் காட்டிட்டு இருக்க முடியுமா? அதனால பாத்தீங்க அப்படின்னா பல்ல விளக்கெல்லாம் காட்டல. முதல்ல இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பாலையும் ஃப்ரூட்ஸையும் சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வெளியெல்லாம் போகிற பிளான் இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா சைபர் தமிழாக்கு 5 மணிக்கு வீடியோ கம்பல்சரி இன்னைக்கு போட்டே ஆகணும். திங்கக்கிழமை இன்னைக்கு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு புது வீடியோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் புது வீடியோ போட போறது கிடையாது. முதல்ல எடுத்து வச்ச வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு நான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல. அதை வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். தம்ப்நெயில் மட்டும் ஷூட் பண்ற மாதிரி இருக்கு. நேத்து என்ன ஆச்சு அப்படின்னா புதுசா ஒரு வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேன். நேத்து நைட் வந்துட்டு கம்ப்யூட்டர் கரப்ட் ஆயிருச்சு. அந்த கரப்ட் ஆனதுனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பியும் அதை ரீஇன்ஸ்டால் பண்ற மாதிரி இருந்துச்சு.
ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா லைட்டான அந்த டேபிள்லாம் கொஞ்சம் முன்னாடி நகர்த்தி வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் இது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அது போக பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் சரி பண்ணுறதுக்காக என்னோட பழைய சிஸ்டமை தூக்கி இங்கே வச்சிருக்கேன். ரொம்ப கசகசன்னு இருக்கும் ரூம் பார்க்கறதுக்கு. ஸோ பம்மி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கா, தேங்காய் உடைக்கிறதுக்காக கூப்பிடுறா. நம்ம போகலாம். தேங்காய் உடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, தண்ணி யாரு குடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி வரும். இப்போ உடைக்கலாம். தண்ணி யாருக்கு வேணும்? எனக்கு தான். சீக்கிரம் எடுத்து வாங்க. உடைய மாட்டேங்குது தேங்காய். அவ்வளவுதானா? இவ்வளவுதான் இருக்கு. நானா ஊத்தி வச்சேன் உள்ள. ஊத்தி வைக்க வேண்டியதானே. சோ மீன் தொட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு கல்லை மாத்த போறோம். கல்லு கொஞ்சம் நல்ல கல்லா வாங்கி போட்டு டெட்ரா ஃபிஷஸ் வாங்கி போடலாம்னு சொல்லி முதல்லயே போன ஒரு vlogல நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதை பண்ண போறோம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நடந்துடும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கல்லை போட்டு டெட்ரா ஃபிஷ் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கேட்டிருந்தேன் நான். அது வந்ததுக்கு அப்புறம் மீன் வாங்கி போட்டுடலாம். சைவர் தமிழ்ல வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்காக தான் ஷர்ட் மாத்தினேன் தம்ப்நெயில் எடுக்கிறதுக்காக. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம போய் சாப்பிடலாம். என்னடா பம்மியை காலையில இருந்து காட்டலையே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. பம்மி அப்புறமா வருவா. ஒரு அடுத்த கிளிப்ல வர சான்ஸ் இருக்கு இல்ல பம்மி? ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு ரெடி, நம்ம எடுத்துட்டு போகலாம். பம்மி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா சாப்பாடு, பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இது என்ன வத்தலா வடகம் அதை சொல்லுவாங்க, அது இங்கே ரெடியாக இருக்குது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா பேலன்ஸை ஷூட் பண்ணலாம். ஓகே, நானும் பம்மியும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. டைம் கரெக்டாக 3 மணி. பம்மி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரவே இல்லை, இப்போதான் வந்து என்ட்ரியே கொடுக்குறா. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு குழந்தை வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் இன்னும் சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதை வாங்குறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்க இறங்க போறோம். வந்திருக்கு இல்ல குழந்தை பிறந்திருக்கு. யாருக்கு என்ன அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா போற வழியில சொல்றேன், வாங்க போலாம். ஸோ எங்க போனாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சானிடைசர் நாங்க கையில வச்சுக்கிறோம். நானும் 2 பேரும் சேர்ந்து வச்சுக்கிறோம். நம்ம எங்கேயாவது இறங்குறப்போ சானிடைசர் யூஸ் பண்றது, ஏதோ ஒரு கடைக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது கம்பல்சரி சானிடைசர் நாங்க யூஸ் பண்றோம். மாஸ்க் கண்டிப்பா வெளியே போட்டு போங்க. கார் பாத்தீங்க அப்படின்னா சரியான அழுக்குல இருக்கு. அந்த காரை இன்னைக்கு தொடச்சு எடுத்துட்டு போறதா இல்ல எப்படின்னு சொல்லி தெரியல. அப்படியே போலாம், நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நம்ம எங்க போறோம் அப்படின்னா அவினாசி ரோடு போக போறோம். நவ இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்க போக போறோம். இங்கிருந்து ஒரு 9.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் பம்மி ஆக்குன சாப்பாடு குழம்புலாம் பயங்கர டேஸ்ட். பாவக்காய் சாம்பார்ல போட்டு கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த பாவக்காய் கசக்கல, குழம்பு கசக்கல, செம்மையா இருந்துச்சு. அதான் நான் அதை வீடியோ எடுக்கவே இல்லை. சாப்பிட்றதுலேயே நான் பிஸியா இருந்துட்டேன். துயல் வந்து குப்பை கொட்ட போறான் பாருங்க. இந்த ஏரியால பாத்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்ல, ரொம்ப கஷ்டம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வீட்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து இங்கதான் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கு. என் தங்கச்சிக்கு ஒரு புதுசா 2வது குழந்தை பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தை அன்னைக்கு நீங்க பழைய வீடியோல பாத்திருப்பீங்க. இப்போ 2வது குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியல, இன்னும் தெரியல. பேர் எதுவும் டிசைட் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த பையன் பிறந்திருக்கான். அந்த பையனுக்கு போய் இப்போ நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டு முடிஞ்சா இன்னைக்கு சாயந்தரம் போய் பார்ப்போம். பம்மி வருவலான்னு சொல்லி தெரியல, கன்ஃபார்ம் கிடையாது. நான் மட்டும் போய் பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில வந்துட்டு போய் பார்ப்போம். முதல்ல போய் ட்ரெஸ்ஸை வாங்கலாம். நானும் பம்மி இப்போ உள்ள வந்துட்டோம். எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. பம்மி தான் செலக்ட் பண்ண போகிறோம். அது அந்த சைடு இருக்கா? இதே எடுத்துக்கோ, நல்லா தான் இருக்கு. அவனுக்கு முத்துக்கு எல்லாமே வாங்கியாச்சு. பே பண்ணிட்டு கிளம்பலாம். ஆனால் இப்போ போய் கொடுக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். 2 பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் வாங்கியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்டு எல்லாமே இருக்கு. ஹிமாலயாஸோடது. அது போக அதில் ட்ரெஸ் இதில் 2 இருக்கு. பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் 2மே இருக்கு. ஓகே, நம்ம கிளம்பலாம். ஓகே, வெளியே போய் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பியும் குளிச்சுட்டு குழந்தைய பார்க்க போகணும்ல. ஒன்று இங்கிருந்து குளிச்சுட்டு போவேன், இல்லைன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குழந்தைய பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் குழந்தைய நம்ம பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சிச்சுவேஷன்லாம் நம்ம ஊரில் சரியில்லை. கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேசஸ் ஒரு நாளைக்கு உருவாகிட்டு இருக்கு. கார் ஓட்டிட்டு வந்து நான் கஷ்டப்பட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பண்ணது நான். அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டில் உட்காந்துட்டு இருக்கேன். இங்கே வான்னு சொன்னால் கூட வர மாட்டேங்கிற, அவ்வளோ டயர்டாக இருக்காமா. ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக கிளம்ப பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்குள்ளே போனால் தான் வெளிச்சம் இருக்கும், குழந்தைய வீடியோ எடுக்க முடியும். நம்ம குழந்தைக்கு வாங்கின அந்த ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக்கில் தூக்கி போட்டு கிளம்ப போகிறேன். போய் குழந்தைக்கு கொடுத்துட்டு அங்கே போயிட்டு உனக்கு நான் வீடியோ கால் பண்ணுறதா?
வீடியோ கால் ஓகே, நம்ம போய் பம்மிக்கு அங்கிருந்து வீடியோ கால் பண்ணலாம். எனக்கு கூட ஒரு ஷர்ட் நான் வச்சிருக்கேன் பேக்குள்ள, அங்கே போய் ஷர்ட்டை மாற்றிக்கலாம். அது போக வேற ஒரு புது மாஸ்க் வச்சிருக்கேன். மாஸ்க்கை போட்டு தான் குழந்தைய போய் பார்க்க போகிறேன். சரி ஓகே, டாடா பம்மி, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்கே வந்தாச்சு, அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டில் தான் தங்கச்சி இருக்கா. தங்கச்சியோட ஃபர்ஸ்ட் பையன் இங்கே நிற்கிறான் பாருங்க. ஆல்ரெடி பார்த்துப்பீங்க. ஐயோ, வந்த நேரத்தில் கரண்ட்டும் போயிடுச்சு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். பாப்பா இங்க, பாப்பா இங்க, பாப்பா இங்க, பாப்பா எங்கடா? பாப்பா இல்ல, தூங்குதா? தூங்குது. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டா. நீ இது விடு, நீ இது விடு. விடு விடு விடு. நீ எடுக்கிறியா? வீடியோ எடுக்கிறியா? எடுக்கிறியா வீடியோ? ஓ இப்படி இப்படி. ஹாய், வணக்கம் நண்பா சொல்லு. வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா. ஆஃப் பண்ணிட்டா? உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். புது ட்ரெஸ். கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். தொடங்குது. இல்லை இல்லை, இது மட்டும்தான் முத்தூக்கு. மேலே இருக்கிறது மட்டும்தான் முத்தூக்கு. இது முத்தூக்கு. போட்டுக்கோ. தேங்க்யூ. போட்டுக்கோ. ஐயோ, ஜட்டி போடல, ஜட்டி போடல. ஐயோ, ஜட்டி போடல, ஜட்டி போடல. பின்னாடி தள்ளி விடுங்க. ஹை, சூப்பர். என்ன என்ன எடுக்கிற? சைக்கிளா? உன் வண்டியா இது? ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் போடாம நீ வண்டி ஓட்டிட்டு இருக்க இல்லையா? சரி ஏறு, வண்டி ஏறு போ. பாப்பா இங்க காட்டு. பாப்பா காட்டு, பாப்பா காட்டு. ஓடு 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 ஓடு. பாப்பா காட்டு. பாப்பா இங்க. நான் எடுத்துட்டு போயிட்டா? நான் எடுத்துட்டு போறேன். எடுத்துக்கிறேன். வா போலாம். வா தம்பி போலாம். நான் கொண்டு வந்தேன்ல பேகு, அந்த பேக்ல போடுங்க. நான் எடுத்துட்டு போறேன். நான் பேக் எடுத்துட்டு வா போ. நான் எடுத்துட்டு போறேன். அப்படியே ஜிப்பு போடு போலாம். நீ கையிடு என் கையிடு. நீ போ, சரி போ. ஐயா கையிடு நீ முதல்ல. நீ கையிடு. நீ போட, சரி போட. இந்த பேக்ல எடுத்து போடு போலாம். குழந்தை எடுக்க போறோம். கொண்டு போறோம். நான் கொண்டு போறேன்டா. நான் கொண்டு போறேன். மாஸ்க் கழட்டுவோம். மாஸ்க் கழட்ட வேண்டாம். ஸோ இங்கே நான் வரணும் அப்படிங்கறக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இது புது மாஸ்க். இந்த மாஸ்க் போட்டு தான் குழந்தைய தவிர நீயே வச்சுக்கோ. சரியா? நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கால் பண்ண மறந்துட்டேன். வீடியோ கால் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். கண்டிப்பாக உள்ளே போனோன்னே கேட்பா. ஸோ என்ன கேட்குற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெளிச்சாச்சு. மம்மி என்ன திறக்கிறதுக்கு இத்தனை நேரம்? அதுக்குள்ளயா? கிட்டத்தட்ட நான் போய் 1 மணி நேரத்துக்கு மேலேயாச்சு. நீயாவது அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியது தானே? வீடியோ எடுத்தேன், ஆனா ஃபுல்லா பிளர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விடு, இப்போ பண்ணிக்கலாம். ஏன் அது அழுகிற மாதிரி மூஞ்சியை வைக்கிற? நேர்ல வர்றது மேட்டர் இல்ல. நேர்ல தான் உனக்கு அங்க நிலைமை என்னன்னு சொல்லி தெரியல. நம்ம ஊரோட நிலைமை எப்படின்னு சொல்லி தெரியும்ல. ஆக்சுவலா என்ன அப்படின்னா நான் போறப்பவே பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு அங்க போய் இந்த சின்ன பையன் முத்து இருந்தா பாருங்க, அவங்க கூட நான் விளையாடுறப்போ அதை நான் மறந்துட்டேன். குழந்தையை நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஆனா அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நான் லைட்டா பிளர் பண்ணிருப்பேன். ஏன்னா அவ்வளவுதான் எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 4 நாள் தான் ஆச்சு. அலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அடம் பிடிச்சி வீடியோ எடுத்து வந்திருக்கேன். எனக்கு என் தங்கச்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாக்குவாதம்லாம் போச்சு. சரி பரவாயில்ல, நான் கண்டிப்பா வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். கடைசி இப்போ கூட ஃபோன் பண்ணி சொன்னா வீடியோவை கண்டிப்பா நீ பிளர் பண்ணி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நான் லைட்டா பிளர் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா 5 நாள் ஆச்சா குழந்தை பிறந்து? 1 வாரம் சம்திங், 6 நாளோ 7 நாளும் சம்திங் தான் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் பம்மியை கூட்டிட்டு போகாததுக்கான மெயின் காரணம் பாத்தீங்க அப்படின்னா
நம்ம ஊர்ல இருக்கிற சில பிரச்சனை தான். என்னன்னா நல்லா பயங்கரமா கொரோனா பரவிட்டு இருக்கு. ஆனா யாருமே பாத்தீங்க அப்படின்னா மூக்குக்கு மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வாய்க்கு இப்படி மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. இது எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல. அதுவும் இல்லாம சோசியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்றதுல நான் ஒருத்தன் வெளியே போயிட்டு திருப்பி வரும்போது இப்ப நான் போறப்போ குளிச்சுட்டு போனேன். திருப்பி வேற எங்கேயுமே போல. எங்க வீட்டுக்கு போயிட்டு நேரம் இங்க வந்தாச்சு. திருப்பி நான் போய் குளிக்கத்தான் போறேன். ஒரு ஷார்ட் எடுத்துட்டு தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா யாராவது வெளியே போறவங்களா இருந்தா மாஸ்கை கரெக்டா போட சொல்லுங்க. மூக்குக்கு போட சொல்லுங்க. துணி மாஸ்க் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண சொல்லுங்க. சோ துணி மாஸ்க் போறதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது இல்லையா? சோ நல்ல ஒரு மாஸ்க் ஒரு 200 ரூபா தான் வரும். அந்த மாஸ்க் வாங்கி போட சொல்லுங்க. மேக்ஸிமம் சேஃபா இருக்க ட்ரை பண்ணுங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா அதை நான் காட்ட மறந்துட்டேன். மத்தியானம் இதை பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். சோ மீன் தொட்டி இங்க இருக்கிறது நீங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மீன் தொட்டியை செட் பண்ணியாச்சு. நானும் பம்மியும் சேர்ந்து செட் பண்ணோம். கல்லு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செடி, நிறைய மீன், கிட்டத்தட்ட 30 மீன், அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ். மீன் சாதாரணமா போற மாதிரி போகாது. இது பாத்தீங்க அப்படின்னா கீழே நடந்து போகும். அந்த மீன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீங்க போயிட்டு இருக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஒண்ணு போகுது பாருங்க. அந்த அழுக்கு சாப்பிடுமாமா, கீழே படிஞ்சு இருக்கிற அழுக்கு சாப்பிடும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்னது லாவா ராக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் டெட்ரா ஃபிஷோட செடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயங்கரமா செட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 30 டெட்ரா ஃபிஷ் இருக்கு. ஒன்னு நியான் டெட்ரா, இன்னொன்னு ஏதோ செரி டெட்ரா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மொத்தம் 2 டெட்ராவை போட்டு வச்சிருக்கோம். வேற லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஏமாந்து ஓரளவுக்கு பண்ணேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா செம்மையா பண்ணிட்டோம். இது பாத்தீங்கன்னா ரவுண்ட் பால்ஸ் சாயிலா சம்திங் ஏதோ சொன்னாங்க. பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மோஸ்ட்லி சண்டே போடணும். என்ன கண்டென்ட் யோசிக்கிறதுன்னு சொல்லி தெரியல. சோ இந்த கண்டென்ட்டே பாத்தீங்க அப்படின்னா குழந்தையோட கண்டென்ட் தான் ஆக்சுவலா. ஆனா எல்லாத்தையுமே பிளர் பண்ண சொல்லிட்டாங்க. நான் எப்படி அந்த வீடியோவை நான் போட போறேன்னு சொல்லி தெரியல. மோஸ்ட்லி பிளர்ரான மாதிரி தான் இருக்கும். பாப்போம். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா பண்றதுக்கு ஓரளவுக்கு பிளர் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கண்டென்ட். என்ன சர்ப்ரைஸ் கண்டென்ட்? நீ பண்ண போறியா? ஆமா. நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ண போற? நான் தான் பண்ண போறேன். அதுதான் சர்ப்ரைஸ். என்னன்னு கேட்க கூடாது. சரி, இவெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆயிட்ட இல்லையா? பெரிய ஆளும் இல்ல. பண்ண போறேன். சரி, என்னமோ பண்ண போறா அப்படின்னு சொல்லி சொல்றான். பாப்போம் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு என்ன சர்ப்ரைஸ் ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா? இல்ல. எதுவுமே வரும். இனிமேல் தான் வருமா? ஒரே நாள்ல வந்துருமா? அதெல்லாம் கேட்க கூடாது. சரி, ஓகே. என்னன்னு சொல்லி தெரியல. பாப்போம். சோ சண்டே பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. எனக்கும் தெரியல என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லி தெரியல. என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோ நாங்க மண்டே திங்கக்கிழமை ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இதை நீங்க அநேகமா வெள்ளிக்கிழமை பாப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சண்டேயோட கண்டென்ட் அடுத்தது இனிமேல் தான் ஷூட் பண்ணோம். ஏதாவது சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்றோம். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தெரியல. பாப்போம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஆமா, லைக் பண்ணிருங்க. அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா, பை பை, see you, bye.